அப்போ எல்லாருக்கும் ஓட்டு கிடையாது, 10% தான் ஓட்டு. பெண்கள்லையும் ஆணாலும் இருந்தாலும் சரி, நிலம் இருந்தால் தான் ஓட்டு உண்டு, பிஏ எம்ஏ பட்டதாரிக்கு தான் ஓட்டு உண்டு, வேறு எல்லாருக்கும் ஓட்டு கிடையாது. அதுவும் சாதாரண விஷயம் இல்லை. சுதந்திரம் கிடைத்தவரை தான் ஓட்டே கிடைக்கிது. அதுலேயும் அம்பேத்கர் இருந்து எல்லோருக்கும் ஓட்டு, ஜாதி மத வேற்றுமை இல்லாமல் வயது வந்து அத்தனை பேருக்கும் ஆணுக்கும் பெண்ணும் வாக்குண்டு, கோடீஸ்வரனுக்கும் குடிசையில் இருக்கவனுக்கும் வாக்குண்டு என்று சொன்ன பிறகுதான் எல்லாருக்கும் வாக்கு கிடைச்சிது. அதனால தான் சுதந்திரத்தினுடைய பெருமையை நாம் அறிந்து ஆக வேண்டும். ஏதோ சுதந்திரத்தில் வந்து கேட்டோம் கொடுத்துட்டான்னு இல்லை, அதுக்கும் பெரிய போராட்டம். அரசியல் சட்டமும் சாதாரணமான இல்லை. அம்பேத்கரை தலைமையாக கொண்டு, அம்பேத்கர் எதுக்கு தலைமைன்னு போட்டாங்கன்னா, அடித்தட்டு மக்களை பற்றியுள்ள கவலை புரிந்தவனாக இருக்க வேண்டும், சட்டமும் தெரிந்திருக்க வேண்டும் என்ற முறையில் தான் அம்பேத்கரை போட்டாங்க. அதனால தான் தலித் மக்களுடைய உரிமையும் அவர் சொன்னார், பெண்களுடைய உரிமையும் சொன்னார். இப்போவுமே இவ்வளோ ஆண்டுகள் கழிச்சும் கூட ஜாதிய தேர்தலில் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. எந்த ஊருன்னு கேட்பாங்க, எந்த தெருன்னு பார்ப்பாங்க, உன் கோயில் என்னென்னு பார்ப்பாங்க, உன் தாத்தா பேர் என்னென்னு கேட்பாங்க, கடைசி வரைக்கும் அவன் பேரை சொல்கிற வரைக்கும் பெருனா எந்த தெருன்னு கேட்பாங்க. ஜாதியை தெரிகிற வரைக்கும் மூச்சு போகாது, அவனுக்கு திருப்தியே வராது மனுஷன் முறையில். அப்படி இருந்த ஒரு இப்போ இருந்துக்கிட்டு இருக்க ஒரு அதுதான்